அனைவருக்கும் வணக்கம். இன்று யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது ஆசனாஸ் ஃபார் கொலஸ்ட்ரால் பகுதி 2. நம்ம கடந்த பகுதியிலுமே ஒரு 2 ஆசனங்கள் பார்த்துட்ருக்கோம். நம்மளோட கொலஸ்ட்ரால் லெவலில் பேலன்ஸ் லெவலில் வைக்கிறதுக்காக இந்த ஆசனங்கள்லாம் ரொம்பவே நல்லதாக இருக்கும். ஸோ இப்போ இந்த பகுதியிலுமே ஒரு 2 ஆசனங்களை பார்த்துலாம். அது என்னென்ன ஆசனங்கள் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு முதல் ஆசனம் அர்த்த மச்சேந்திராசனா. அந்த ஆசனம் பண்ண போகிறோம். அதுலேயே பேசிக் லெவலும் அப்புறமேட்டு ஆக்சுவல் போஸும் நம்ம சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா தனுராசனா. தனுராசனாத்துலேயுமே பேசிக்ல அதுக்கப்புறமேட்டு முழுமையான ஆசனா, இதுதான் ஆக்சுவல் போஸ் அப்படிங்கிற மாதிரி அதையும் நம்ம பார்த்துடலாம். முதல் ஆசனா அர்த்த மச்சேந்திராசனம். தண்டாசனால உட்காந்துக்கலாம். நல்ல ஒரு மூச்சு இழுத்துட்டு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். ஃபஸ்ட்டு இது பேசிக் லெவலில் நான் சொல்கிறது ஒன்றும் இல்லை. காலை மடக்கிட்டு இந்த காலை இந்த பக்கமாக வலது காலை இந்த பக்கமாக கொண்டு வச்சுட்டு இந்த இடது காலை நல்லா நேராக ஆக்கிட்டு இந்த விரல்கள் நம்மளை நோக்கி பார்க்குற மாதிரி வச்சுக்கலாம். கைகள் இப்படியே இடது முட்டியிலே வலது காலோட முட்டியில் இப்படி வச்சுட்டு வலது கையை இந்த பக்கமாக திருப்பிட்டு முதுகு நல்லா நேராக ஆக்கிட்டு இப்படி திரும்பி இப்படி பார்க்க போகிறோம். சில வினாடிகள். 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். தளர்த்தும் போது முதல்ல தலையை ஃபஸ்ட்டு திருப்பிட்டு அதுக்கப்புறம் கைகளில் தளர்த்திட்டு அதுக்கப்புறம் கால்களில் தளர்த்திக்கலாம். இப்போ அப்படியே நம்ம இடது காலில் பண்ண போகிறோம். இடது காலை மடிச்சுட்டு இந்த இடது காலை வலது காலை தாண்டி இப்படி வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் வலது கையை இடது முட்டி மேலே இப்படி வச்சிடலாம். இடது கையை நல்லா இப்படி பின்னோக்கி நல்லா முதுகு தண்டை நல்லா நேராக ஆக்கிட்டு நல்லா இப்படி முறுக்குற தன்மை மாதிரி வந்துடணும். வந்துட்டு அதுக்கப்புறம் கையை பின்னோக்கி இப்படி வச்சிடுறோம். அதுக்கப்புறம் கழுத்தை இப்படி திருப்ப போகிறோம். இந்த கழுத்தை இப்படி திரும்பும் போது பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டரை இப்படி ரைஸ் பண்ணக்கூடாது. நல்லா நேராக இப்படி வச்சிடணும். அதேமாதிரி மாறு பகுதி விரிக்கிற மாதிரி இருக்கணும். நம்மளோட தாடை இதுக்கு நேராக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அப்படியே திரும்பி இதில் சில வினாடிகள் இருக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். அடுத்தது இப்போதான் முழுமையான அர்த்த மச்சேந்திராசனா பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னா இடது காலை இப்படி மடக்கி வச்சுட்டு வலது காலை இப்படி இந்த இடது காலை தாண்டி வைக்க போகிறோம். நம்ம இந்த காலை நீட்டி வச்சுருந்தோம். அது போல் நம்ம இப்படி மடக்கி வைக்க போகிறோம். மடக்கி வச்சுட்டு இப்போ எந்த கால் மேலே இருக்கோ அந்த கை எப்படி பின்னாடி கொண்டு போக போகிறோம். இப்போ வலது கால் மேலே இருக்கிறதுனால வலது கையை பின்னோக்கி கொண்டு போயிட்டு இடது கையை இப்படி மடக்கிட்டு இந்த காலை தாண்டி இந்த எல்போ வச்சு இந்த காலை இப்படி தள்ளணும். தள்ளிட்டு இந்த கையை வச்சு இந்த முட்டியை பிடிக்க போகிறோம். பிடிச்சிட்டு நல்லா வலது பக்கம் திரும்பணும். சில வினாடிகள். 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். இப்போ இந்த மாதிரி கை இந்த முட்டியில் பிடிக்க வரல, இந்த அளவுக்கு தான் வருது, இப்படி தான் வருதுனாலும் பரவாயில்ல. இப்படியே கூட நம்ம அப்படி வச்சிடலாம். இப்படி வச்சுட்டு கூட நம்ம பண்ணலாம். நமக்கு தேவை இந்த அப்பர் பாடியில் கொஞ்சம் முறுக்குத்தன்மை ஏற்படணும். தளர்த்திக்கலாம். இப்போ இதை அப்படியே நம்ம வலது பக்கம் செய்ய போகிறோம். அதாவது வலது காலை மடக்கி இப்படி வச்சுட்டு இடது காலை தாண்டி இப்படி வைக்க போகிறோம். இப்போ எந்த கால் மேலே இருக்கோ, சில பேர் எதுக்காக நம்ம சொல்கிறேன்னா, சில பேர் கொஞ்சம் குழம்பிடுவாங்க. என்னென்னா எந்த கையை இப்படி பின்னாடி வைக்கிறது, எப்படி இப்படி வைக்கிறதுங்கிற மாதிரி பண்ணுவாங்க. அதுக்காக சுலபமாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக எந்த கால் இப்படி மேலே இப்படி வச்சுருக்கோமோ அதோட கையை பின்னாடி வைக்க போகிறோம். இப்போ நான் இடது காலை இப்படி மேலே வச்சுருக்கிறதுனால இடது கையை இப்படி பின்னோக்கி நான் வைக்கணும். வச்சுட்டு வலது கையை மடக்கி இந்த காலை தாண்டி இப்படி தள்ளிட்டு அதுக்கப்புறம் இந்த முட்டியை பிடிக்கும். முதுகு தண்டை நல்லா நேராக்கி இப்படி திரும்பி பார்க்க போகிறோம். இல்லை சில வினாடிகள். 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியிடணும். இப்போ இந்த ஆசனம் பண்ண முடியாதவங்க தான்
ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி பேசிக்காக வந்து அதை எப்படி பண்ணணுமோ அதை பண்ணிக்கலாம். அது முயற்சி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஆசனம் வந்து அப்படியே வந்து செஞ்சுக்கலாம். இப்போ வந்து ஆசனம் 2 தனுராசனா. அப்படியே வந்து கவிழ்ந்து படுத்துடலாம். இதில் கவிழ்ந்து படுத்துட்டு 2 காலுமே மடக்கிட்டு, இது வந்து பேசிக். 2 கையுமே வந்து இது கண்காலை வந்து இப்படி பிடிக்க போகிறோம். பிடிச்சிட்டு இப்படி ரைஸ் பண்ண போகிறோம். நம்மளோட பான பகுதியை மட்டும் இப்படி ரைஸ் பண்ண போகிறோம். இதிலே சில வினாடிகள் 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். இப்போ முழுமையாக தனுராசனம் எப்படி பண்ணுறதுன்னா அதே மாதிரி தான் காலை வந்து மடக்கிட்டு இந்த ஆங்கிள் இப்படி பிடிச்சிட்டு நம்மளோட தொடைப்பகுதியை கீழேருந்து மேல் நோக்கி இப்படி தூக்கணும். தூக்கிட்டு மானப்பகுதி இப்படி கொண்டு வரணும். இல்லை சில வினாடிகள் 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். தனுராசனத்துக்கு மாற்று ஆசனம் பாலாசனம். தளர்த்திக்கலாம். இந்த 2 ஆசனங்கள் வந்து நம்மளோட கொலஸ்ட்ரால் லெவலை கரெக்டாக பேலன்ஸ் லெவலில் வைக்கிறதுக்கு வந்து ரொம்பவே உதவியாக இருக்கும். இந்த ஆசனங்களை வச்சு செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.